ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே பவர்ஃபுல்லான வழிபாடு இது. பெருமாளுக்கு உகந்த மாதமான புரட்டாசி மாதத்தில் வர சனிக்கிழமைகளில் வர்ற வழிபாடு இது. நாம் எல்லாருமே இந்த வழிபாடு பண்ணலாங்க. யார் யார் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் இல்லை, மனசு தான் காரணம். எல்லாருமே நம்ம பண்ணலாம் இந்த வழிபாடு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த புரட்டாசி மாதம் வந்துட்டாலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எங்கள் வீட்டு இருக்க வீதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா பஜனை பாடிட்டு வருவாங்க. வெங்கட்ரமணா கோவிந்தா, வெங்கட்ரமணா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பசங்களாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யாசகம் கேட்டு வருவாங்க. அதில் வர்ற அரிசி மாவிளக்கு செஞ்சுட்டு பெருமாளுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாவிளக்கு ஏற்றி அதில் வழிபாடு பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படி சொன்னால் அந்த காசு விழுங்கும் இல்லையா, அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க எப்போச்சும் அந்த திருப்பதி போகும்போது அங்கே போய் உண்டியில் சேர்த்துருவாங்க. இப்போ நம்ம சனிக்கிழமைகளில் இது மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு சனிக்கிழமை தேர்ந்தெடுத்துட்டு இந்த மாதிரி செய்யலாங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம என்னென்ன பலகாரங்கள் செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். அப்புறம் சித்திரான்னங்கள் செஞ்சுக்கலாங்க. லெமன் சாதம், புளியோதரை, அப்புறம் பொங்கல் கண்டிப்பாக செய்யணும். பொங்கல் நம்ம சித்திரானம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னாலே பொங்கல் எல்லாமே செஞ்சிடணுங்க. செஞ்சுட்டு நம்ம என்னென்னலாம் வைக்க முடியுமோ வச்சுட்டு நம்ம பெருமாளுக்கு படைச்சிக்கணும். அப்புறம் நான் அந்த வளையல், குங்குமம், அப்புறம் மஞ்சள், சிவப்பு ப்ளவுஸ் துணி எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால், நம்ம பெருமாளோட சேர்த்து மகாலட்சுமி தாயாரையும் நம்ம வணங்குறது மாதிரி தாங்க. இது ரொம்பவே நல்லது. இந்த முறையில் நம்ம வழிபாடு பண்ணிக்கிறது. இந்த சித்திரானங்கள்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம பெருமாளுக்கு வச்சு படைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம யாராச்சும் கொஞ்சம் வசதி இல்லாதவங்க, ஏழைகள்லாம் இருப்பாங்களே, எவ்வளவோ பேர் பசியால் வாடுறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம பொட்டலம் போட்டுட்டு நம்ம வெளியில் போயிட்டோம்னாலே நம்ம கண்ணில் தட்டுப்படுவாங்கங்க. அந்த மாதிரி வசதி இல்லாமல் இருக்கவங்களுக்கு நாம் கொடுக்கலாங்க. கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இவ்வளவு செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு முக்கியமான வழிபாடு பெருமாள் வழிபாடு. அவருக்கு நம்ம படைச்சிட்டு இது மாதிரி நம்ம ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கலாங்க. இது நம்ம வழிபாடு பண்ணும்போது விஷ்ணு சகஸ்ர நாமம் நம்மளுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சால் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கோவிந்த நாமாவளி சொல்லலாம். கோவிந்தா அப்படின்னு சொன்னால் என்னை விட்டு துன்பங்கள் எல்லாமே விலகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த பெருமாளோட அருள் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுன்னு அர்த்தங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே இந்த பெருமாளோட நாமத்தை சொல்லிட்டு இருக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் மகாலட்சுமி தாயார் இருந்தாங்கன்னா நம்ம திருப்பதி வெங்கடாஜலபதி படமோ அப்படி இல்லை பெருமாள் சிலையோ இருந்தால் அவங்களே பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அந்த சுவாமி படத்துக்கு பக்கத்துலேயே நம்ம வச்சுக்கலாம். நம்ம அந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சந்தன குங்குமம் எல்லாமே தொட்டு வச்சுக்கலாம். சரி, இவ்வளவு பண்ண முடியல, நாங்கள் சிம்பிளாக தான் சாமி கும்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பச்சரிசி சாதம் இருக்கு இல்லையா, பச்சரிசி சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் கொஞ்சம் பருப்பு போட்டுட்டு நம்ம பெருமாளுக்கு படைக்கலாங்க. சிம்பிளாகவும் நம்ம இந்த மாதிரி படைக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.